குளு குளுன்னு காத்து வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். சத்யா. நம்ம ஆட்சி அமைக்க முடியல. இதுக்காக நான் யாரையும் சுட்டிக்காட்டி குறை சொல்ல விரும்பல. தோல்விக்கான காரணங்களை கழக நிர்வாகிகள் தொடங்கி பொதுமக்கள் வர எல்லா விதமாகவும் பேசிட்டு இருக்கிறாங்க. ஒருத்தர் இன்னொருத்தரை குற்றம் சொல்றாங்க, அவர் இன்னொருத்தரை கை காட்டுறாரு. இதை மாற்றி மாற்றி குற்றம் சொல்லிக்கிட்டே இருந்தால் இதுக்கு ஒரு முடிவே இருக்காது. அப்போ இதுக்கு ஒரு யாரு தான் பொறுப்பு? யாரும் யாரையும் குறை சொல்லாதீங்க. கழகத்தின் தலைவர் என்ற முறையில் நானே இந்த தோல்விக்கு பொறுப்பேற்றுக்கிறேன். இதுதான் நிதர்சனம். வெற்றி கிடைச்சா அதோட பெருமையை அடையக்கூடிய நான் தோல்விக்கான பொறுப்பையும் ஏற்றுக்கிறது எந்த தப்பும் இல்லை. அதுதான் நியாயம். இனிமேல் ரொம்ப கவனமாக எல்லா விஷயங்களையும் செய்யணும். எல்லா நிர்வாகிகள் கூட்டத்திலையும் நான் வலியுறுத்தி பேசுகிறது நிர்வாகிகளுடைய ஒற்றுமை தான். இப்போவாச்சும் கோஷ்டி அரசியலை விட்டுட்டு எல்லாரையும் அரவணைச்சு போங்க. நமக்குள்ளேயே ஒற்றுமை இல்லைன்னா வெற்றி என்பது சாத்தியமே கிடையாது. நம்ம கட்சி வீக்காக இருக்கும் பகுதியை பாருங்கள், அங்கே நிர்வாகிகளும் மோதல் இருக்கும். நம்ம கட்சி தோற்ற தொகுதியிலையும் நிர்வாகிகள் ஒற்றுமை இல்லாமல் இருக்கும். அதையெல்லாம் நீங்களே நேரில் போய் கவனித்து சரி செய்வீங்க. என்னை பொறுத்தவரையில் அடிமட்ட தொண்டர்கள், அடிமட்ட நிர்வாகிகள் முழு பங்களிப்பு தரும் வகையில் நாம் அவங்கள தயார் செய்யணும். மாவட்ட செயலாளர் தான் மாவட்டத்துக்கு முக்கியம், அதை நான் மறுக்கலை. அதுக்காக மாவட்ட செயலாளர் மட்டுமே முக்கியம்னு ஆகிடக்கூடாது. எல்லாருமே முக்கியம்தான். ஒரு கட்டிடத்துக்கு எல்லா தூணும் முக்கியம். ஒருவேளை யாராவது என்னால் செயல்பட முடியாதுன்னு நினச்சா மனப்பூர்வமாக முன்முண்டு விளைவிக்கலாம். நான் தவறாக சொல்ல மாட்டேன். உழைக்க தகுதியான எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. என்னை விட திறமையானவர் இவருக்கு மாவட்ட செயலர் வாய்ப்பு கொடுங்கன்னு சொன்னாலும் நான் அதையும் ஏற்றுக்க தயாராக இருக்கிறேன். அடுத்த வர தேர்தலில் கழகம் கண்டிப்பாக வெற்றி பெற்றாகும். குறி வச்சு களப்பணியாற்றினா நிச்சயம் வெற்றி பெறுவோம். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்காம நீங்கள் உழைச்ச உழைப்பால் தான் இத்தனை தொகுதிகளில் நாமும் நம்முடைய தோழமை கட்சிகளும் வெற்றி பெற முடிஞ்சது. ஒரு தேர்தலில் தோற்ற நாம முதல் தேர்தல் வென்று காட்டியிருக்கிறோம். உங்கள் உழைப்பால் வெற்றி பெற வச்சிருக்கீங்க. அதுதான் திமுக. அந்த நம்பிக்கையோடு பணியாற்றுங்க. இந்த தோல்வி எண்ணத்தை யாரும் வருத்தப்பட வேண்டாம். நாம் பல வெற்றிகளுக்கு சொந்தக்காரங்க. நம்முடைய இந்த தோல்வி என்பது தற்காலிகம்தான். வெற்றியை நோக்கி பயணிக்குவோம். இப்போ ஆட்சி எப்போ வேணாலும் கவிழலாம். ரெடியாக இருங்க. 2029 ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலோடு சட்டமன்றத்திற்கும் தேர்தல் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. திட்டமிடுவோம்.